ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உணர்வதாரும் வாழ கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, நாம் நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இந்த உலகத்தில் நீதிமான் யாருமே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். வேதம் சொல்கிறது, ரோமருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வேதம் சொல்கிறது, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் தேவன் படைத்தார், ஆனால் படைக்கப்பட்ட அத்தனை பேரும் பாவம் செய்தார்கள். நீதிமான் என்று சொல்வதற்கு ஒருத்தரும் இல்லை. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை ரட்சிக்கும்படிக்கு சித்தம் கொண்டார். ஆகவே பிதா குமாரனை அனுப்பினார். அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து நமக்கு அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். வேதம் என்ன சொல்லுது? ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, வேதம் சொல்கிறது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்தமாக்கிட்டு இந்த இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. அதோடு மாத்திரமல்ல, தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறபடி தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நம்முடைய கிரியைகளினால் அல்ல, நாம் நல்ல கிரியைகளை செய்தோம், ஆகவே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். எப்படி ஆக்கப்பட்டோம் சொல்லி வேதம் சொல்லுது. 5வது வசனம், நாம் செய்த நீதியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினாலும் ரட்சித்தார். அப்படின்னா நம்ம செஞ்ச நல்ல கிரியைகளினால் அவர் நம்ம ரட்சிக்கல, அவர் இரக்கம் கொண்டு நம்மை மறுஜென்மம் முழுக்கினால ஞானஸ்நானத்தில் பரிசுத்தாவில கர்த்தர் இப்படிலாம் அந்த அனுபவத்தை கொண்டு வந்து நம்மளை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்றவன் இவன் நீதிமான், இவன் நீதிமான். இந்த நீதிமான்களை குறித்து தான் நாம் தியானித்து வந்தோம். கடைசியாக நாம் தியானித்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 49வது 50வது வசனங்களை தியானித்தோம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். முதல்ல பரலோகம் கடலிலே போடப்பட்ட ஒரு வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ பரலோகங்கிறது வலை, கடல்ங்கிறது உலகம். அதில் மீன் யார்? நம்ம. எப்படி அந்த பரலோகத்துக்குள்ளே போக முடியும்? வேதம் சொல்லுகிறபடி மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றவங்க பரலோகம் போகலாம். இந்த அனுபவத்தோடு கூட இருக்கிறவங்க வலைக்குள்ளே வர்றாங்க. இவங்க தான் நீதிமான்கள். இவங்க தான் நீதிமான்கள். நல்லா கவனிச்சிங்க, இவங்க தான் நீதிமான்கள். இப்போ பரலோகத்துக்குள்ளே போயிட்டோமா? உள்ளே போயிட்டோமா? வலைக்குள்ளே போயிட்டோம். வலைக்குள்ளே போயிட்டோம். அது பரலோகத்துக்கு அடையாளம். ஆனால் போயிட்டோம். வலை நிறையும் மட்டும் அது கடலில் தான் இருக்குது. அப்போது இன்னும் நம்மளை மாதிரி கூட்டத்தார் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவது வரைக்கும் தேவன் இந்த உலகத்தில் பரலோகத்துக்குள்ளே நம்மளை வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போது கடைசியில் நிறைஞ்ச உடனே என்ன செய்கிறாராம்? நிறைஞ்ச உடனே அதை இழுத்து, எதை? வலையை இழுத்து. வலைங்கிறது என்னது? பரலோகம். அதுக்குள்ள மீன்கள், நம்மெல்லாம் மீன்கள். அதை இழுத்தார். யார் இழுத்தது? தூதர்கள் இழுத்து. அந்த தூதர்கள் என்ன செய்கிறாங்களாம்? அந்த வலைக்குள்ளே இருக்கிற மீன்களில் நல்ல மீன்களை கூடையில் சேர்த்து கெட்ட மீன்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவாராம். ஏங்க, கெட்ட மீனும் நல்ல மீனும் எல்லாம் வலையில் தானே இருக்குது. அப்போ வலைக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் யார்?
நீதிமான்கள் தானே. அப்போ அவர்கள் நீதிமான்கள் என்கிற ஸ்தானத்துக்கு வந்தாலும் கூட அவர்கள் நாளாக நாளாக என்ன பண்ணிடுறாங்க? கெட்டு போயிடுறாங்க. நீதிமான் தான், வலைக்குள்ள வந்தவன் தான், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்று வலைக்குள்ள வந்தவன் தான். ஆனால் வலைக்குள்ள இருக்கும் போதே பரலோகத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே கெட்டு போயிடுறான். அது அவங்களை குறித்து என்ன சொல், பொல்லாதவர்களை அவர்களை விட்டு இறக்கி எடுத்து, எப்படி நல்ல மீன்களை கூட சேர்க்கிறார், கெட்ட மீன்களை தள்ளி விடுறார். கெட்ட மீன் யாரமா? பொல்லாதவர்கள் என்று சொல்லி வேதனிச்சது. அப்படியானால் அந்த வலைக்குள்ள இருந்த பொல்லாதவங்க யாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பொல்லாதவர்கள் யார்? அதைத்தான் தியானிச்சோம். ஒன்று, சபைக்குள்ளே துணிகரமாய் பாவம் செய்கிறவன் பொல்லாதவன். சபைக்குள்ளே தகப்பனுடைய மனைவியை வச்சிருந்தான், அப்படிப்பட்டவன் பொல்லாதவன் சொல்லியிருக்கு. அப்போ சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு துணிகரமாய் பாவம் செய்கிறவன் பொல்லாதவன். ரெண்டாவது, அடையாளம் தேடுகிறவன் பொல்லாதவன். ஆண்டவர் வசனம் சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கணும். அவர்கிட்ட நீங்கள் இப்படி அடையாளம் காட்டுங்க, நான் கீழ்ப்படுகிறேன், அடையாளம் சொல்லுங்க, அப்போ நான் செய்கிறேன், அப்படிலாம் கேட்கக்கூடாது. எங்கே இருக்கிறாங்க? அவங்க வலைக்குள்ளே தான் இருக்காங்க, பரலோகத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க யார்? அடையாளம் தேடுறவன் கெட்டு போன பொல்லாதவன். நம்ம அடையாளம்லாம் தேடக்கூடாது. ராஜ்யத்துக்கு வந்துட்டோம், வலைக்குள்ளே வந்துட்டோம். வந்த பிறகு நம்ம, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த அடையாளத்தை காமிச்சிங்கன்னா நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே, இதை காமிச்சிங்கன்னா நான் நடக்கிறேன் ஆண்டவரே, இப்படிலாம் சொல்லக்கூடாது. வேதம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யணும். அப்படி அடையாளத்தை தேடுகிறவன் பொல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, பணத்தை உலக பிரகாரமாய் செலவழித்து இந்த உலகத்தில் ஆஸ்தி சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், வீடை வாங்கணும், அதை வாங்கணும், இடத்த வாங்கணும், இப்படியே பணத்தை நிலத்தில் போடுறான் பாருங்க, அவன் பொல்லாதவன். மூன்றாவதாக, சண்டை போடுகிறவன். அதோடு மாத்திரமல்ல, நல்ல சாப்பிட்டு குடிச்சு அவிசுவாசிகளுடனே பங்கு கொண்டு என்ன செய்வானா? வெறித்து இருப்பானா. இவன் பொல்லாதவன். யாரு? விசுவாசி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஐந்தாவதாக, மோசம் போவான், மற்றவளை மோசம் போக்குவான். அவன் அதோடு நிற்க மாட்டான். அவன் தான் மோசம் போயிட்டானே அப்படின்னு நிற்க மாட்டான், அதோடு சேர்ந்து அடுத்தவனை மோசம் வைக்கிடுவான். ஸோ இது நாலாவது. ஐந்தாவதாக, அடுத்தவனை இறங்கி மன்னிக்க மாட்டான். இவன் பொல்லாதவன். அடுத்தவன் மேலே இறக்கம் கொண்டு மன்னிக்க மாட்டான். இவன் பொல்லாதவன். இதைத்தான் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. இயேசுதான் சொல்றாரு ஜனங்களை பார்த்து, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாய் காட்டுறீர்கள். நீதிமான் யாரு? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்துவன் பரிசுத்தாய் பெற்றுவேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கேங்க, நான் பரிசுத்தாய் பெற்றிருக்கேங்க அப்படின்னு நீதிமான்களை காட்டுகிறீர்கள். பலருக்கு முன்னால் நீதிமான்களை காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அப்போ நான் எல்லாருக்கும் மத்தியில் நீதிமான் என்று காட்டுகிறேன், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிற தேவனுக்கு அருவருப்பு. நான் நீதிமான்க அப்படின்னு நான் என்ன மேன்மையாக நினச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது தேவனுக்கு அருவருப்பு. ஏன் தெரியுமா? அவர் இருதயத்தை பார்க்குறாரு. இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவர் அடைய, என்னடா நீதிமான்களை போல காட்டுறீங்களடா, நீதிமான்களாக உங்களை காட்டுறீங்க, ஆனால் உங்கள் எண்ணம் எனக்கு தான் தெரியும், உங்கள் எண்ணம் எனக்கு தான் தெரியும், உங்கள் நினைவு எனக்கு தான் தெரியும். ஆக நீங்கள் நீதிமான்களை போல காட்டினாலும் நீங்கள் மேன்மையாக எண்ணிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா. நீங்கள் மேன்மை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானத்திற்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்லி எண்ணிட்டுருக்கீங்க இல்லை, எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஏன் ஆண்டவரே, உன் எண்ணமே தப்ப போகுதா? உன் எண்ணத்தை நான் பார்க்குறேன்ப்பா. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், பரிசுத்தாய் பெற்றது உண்மைதான், ஆனால் உன் இருதயத்தை நான் பார்க்குறேனே, அது எனக்கு அருவருப்பாலாம் தெரியுது. அருமையான தேவஜனமே,
நல்லா கவனிச்சிங்க. நீதிமான் என்று சொல்லப்படுகிறவர்கள், இயேசுதான் சொல்றாரு, மனுஷருக்குள்ளே நீங்கள் உங்களை நீதிமான்கள் என்று காட்டுகிறீர்கள். ஆனால் தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது கர்த்தருக்கு அருவருப்பு. அப்போ நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை நம்ம பார்த்து இவன் சுத்தவான், இவன் சுத்தவாட்டி அப்படின்னு சொல்லுவார். நம்ம இருதயத்தின் எண்ணத்தை பார்க்காமன்னா, சூப்பருங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேங்க அப்படின்னு 4 பேருக்கு முன்னால் காட்டுறோமா. ஆனால் நீ காட்டுறது உண்மைதான்ப்பா, எனக்கு தெரியும். ஆனால் உன் இருதயத்தெல்லாம் நான் பார்க்குறேன். ஆனால் நீ காட்டுற பற்றியா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன், பரிசுத்தம் பெற்றிருக்கேன்னு, அது எனக்கு அருவருப்பாக இருப்ப. வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்களை தான் சொல்ல போகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். என்ன சொல்றாரு? நீ அவங்க முகத்தை பார்க்கிற, சரீர வளர்ச்சியை பார்க்கிற, அப்படி பார்க்காத. நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பான். இப்போ உங்களெல்லாம் என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சூப்பர் மேன்பா, நல்ல சகோதரிப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு பார்த்தா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அடே நீ ஒன்று, நீ முகத்தை தாண்டா பார்க்குற, இருதயத்தை பார்க்குறவன்னா. நான் இருதயத்தை பார்க்குறவன். இன்னைக்கு அநேகர் முகத்தை காமிக்கிறாங்க நீதிமான் என்று சொல்லி. நான் நீதிமான், நான் நீதிமாட்டி என்று சொல்லி முகத்திலே தெரிகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நான் மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்குறதில்ல, நான் உள்ளே பார்ப்பேன், இருதயத்தை பார்ப்பேன். அப்படி இருதயத்தை பார்க்கும்போது அதுதான் எனக்கு பிரியமாக இருக்கும். அந்த இருதயத்தில் என்ன விரும்பி நடக்கிற அதைத்தான் பார்த்து நான் நீ எப்படிப்பட்டவன் நான் கண்டுபிடிப்பேன்றார். அப்போ நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணுங்க. நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா சங்கீதம் 51:6, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். என்ன சொல்றாரு? இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அப்போ தேவனுடைய எண்ணத்தில் என்ன ஆசை? நம்ம உள்ளத்தில் உண்மை இருக்கணும்னு நினைக்கிறார். உள்ளத்துக்குள்ள உண்மை இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் நான் வெளியே உண்மை மாதிரி பேசுகிறேன், நீதிமான் மாதிரி நான் இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானத்துக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், புறம்பான அலங்கரிப்புலாம் வேண்டாம்னு நினச்சிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறப்பா, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஒரு நீதிமான வாழ்க்கையிலே உள்ளத்தில் உண்மை இருக்க வரும், உள்ளத்தில் உண்மை இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்கிறது இல்லைங்க. உள்ளத்தை எவன் பார்த்தான் அதை தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை காண்கிறாரே என்கிற உணர்வு தான் இன்னைக்கு இல்லாமல் போச்சு. அவர் விரும்புறது என்ன? உள்ளத்தில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறார். இன்னைக்கு தோற்றத்தில் நீதிமான் மாறி காட்டுறோம். இப்போ நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். ஓஹோ, இங்க கவனிங்க. சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா இருக்கு. அப்போ உள்ளத்துல சுத்தமா இருக்கிறவனுக்கு எல்லாமே சுத்தமா தெரியும். அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமா இருக்காது. ஏன் சுத்தமா இருக்காது? அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். யாரு? அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாக இருக்காது. ஓகே, அதுதான் ரட்சிக்கப்படாதவன் புத்தி மனசாட்சி எல்லாமே அசுத்தமாக இருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் சுத்தமுள்ளவர்களுக்கு சகல சுத்தம், அசுத்தமுள்ளவர்களுக்கும் சுத்தமுள்ளவர்களே அசுத்தம். அவிசுவாசி வேற, அசுத்தம் உள்ளவன் என்று சொல்லிக்கொண்டே அசுத்தமாக இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் சுத்தமாக இருக்காது. ஏன் தெரியுமா? அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கு. அதனால பார்க்குறதெல்லாம் அசுத்தமாக இருக்கு, அசுத்தமாக இருக்கு. இப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் 16ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். என்ன சொல்றாரு? அவர்கள் எவர்கள்? எவர்கள்?
அசுத்தமான எண்ணத்தை உடைய அவர்கள் நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோங்க, நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோங்க, நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறோங்க, நாங்கள் புறம்பான அலங்கரிக்கலாம் வேண்டாம்னு சொல்லி வசனத்தின்படி மாறிட்டோங்க. எல்லாம் ரைட்டு அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். சரிடி. இப்ப கிரியையினால எப்படி? கிரியையினால் அவர்களை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். யாரை குறித்து சொல்றாரு தேவன்? விசுவாசியை குறித்து சொல்றாரு. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். ஆனால் எண்ணம் தப்பா போறதுனால கிரியையில அசுத்தமாயிட்டாங்க. எண்ணம் தப்பா போறதுனால கிரியையினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். அவள் அருவருக்கப்படத்தக்கவர்கள். ஏன் கிரியை செய்கிறாங்க அப்படி? ஏன் கிரியை செய்கிறாங்க அப்படி? எண்ணம் சரியில்லை. எண்ணம் சரியில்லாதனால கிரியை அப்படி மாறி போச்சு. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அதனால கிரியை மாறும். ஆனால் என் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் கிரியை வேற மாதிரி இருக்குது. காரணம் அவள் அருவருப்பானவர்கள், எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்கள். நான் என்ன சொல்கிறேன், நமக்கு நம்முடைய சபையாருக்கு இந்த சர்டிஃபிகேட் ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது, இந்த சர்டிஃபிகேட் வரக்கூடாது. ஏன்னா அவர் இருதயத்தை பார்த்து தான் செயல்படுவார். நம்மளுக்கு இருதயத்தை பார்த்து தான் அவருக்கு முன்னால் நீதிமானாக காண முடியும். நான் பேசுகிற பேச்சை வச்சு இல்லை நான் நடக்க வச்சு நான் அவன் பெஸ்ட்டுப்பா நீதிமான்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். என் இருதயத்தை பார்த்து தான் சொல்வார். என் இருதயத்தின் நினைவை பார்த்து தான் சொல்வார். ஏன்னா என் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே தான் இருப்பேன். ஏன்? அவங்க அருவருக்கப்படத்தக்கவர்கள், எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்கள். ஆகவே அருமையானவர்களே, நீங்களோ நானோ நீதிமான்களா என்று காணப்படுகிற கூட்டத்திலே இருக்கக்கூடாது. தேவன் நம்மை காணும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறாரு? உண்மை உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறார். இருதயத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறார். அப்போ நம்ம இருதயம் உண்மையாக இருந்தால் எப்படி இருப்போம்? உண்மையாக இல்லைன்னா எப்படி இருப்போம்? உள்ள இருதயத்தில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாக இருக்கிறவன் எப்படி இருப்பான்? இப்போ நான் ஒரு மனுஷனை உங்களுக்கு காட்டுறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அது ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவனை ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணிட்டாரு. அவனை ஆபிரகாம் என்னும் பெயரிட்டு தேவனாகிய கர்த்தர் அவர். ஓகே. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. போதும். என்ன சொல்லுது? எங்க அவனை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். ஆபிரகாம்ங்கிற பேர் ஆபிரகாமா மாத்தினது கர்த்தர். இப்ப வேதம் என்ன சொல்லுது? அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. இந்த நெகேமியா எப்படி பார்த்திருப்பான்? நெகேமியா ஆபிரகாமுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறது எப்படி பார்த்திருப்பான் அப்படின்னா, ஆவியானவர் நெகேமியாவுக்கு சொன்னதை அவன் எழுதி வச்சான். ஆபிரகாமுக்கு இருதயத்தில் உண்மையாக இருக்கிறதை ஆவியானவர் நெகேமியாவுக்கு சொன்னதுனால அந்த வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறான். அவன் இருதய உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. அப்போ தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெளியரங்க காரியத்தை பார்க்கறத விட இருதயத்தை பார்க்கறது தான் ஜாதி. நானோ நீங்களோ நீதிமான்கள் என்று காட்சி அளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, வேஸ்ட்டு. ஆனால் என் இருதயம் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாரு. எங்கள் இருதயத்தை அசுத்தமாக வச்சுட்டு கிரியையும் அசுத்தமாக இருக்கும், பேச்சும் அசுத்தமாக இருக்கும், பார்வையும் அசுத்தமாக இருக்கும். சரியா? இப்போது அந்த மாதிரி நடந்துக்கிட்டு நான் பரலோகத்துக்கு போய் நான் போக முடியுமா? முடியுமா? அருவருப்புன்றார். அவங்க அருவருப்பான காரியங்களை செய்கிறாங்க அப்படின்றார் எனக்கு அவர். ஆகவே இருதயத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிற அவர் எப்படி இருதயத்தில் உண்மையாக இருப்பான் அப்படிங்கிறத வேதத்திலிருந்து சிலர் காமிக்கிறார் பாருங்க. இருதயத்தில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் எப்படி இருப்பான் கவனிச்சுங்க. இன்னைக்கு இருதயத்தில் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னால் நான் உண்மையாக இருக்கணுமேன்னு நினைக்கிறவங்க கூட்டம் கம்மிங்க,
கம்மி. மனுஷருக்கு முன்னால் நல்ல மாதிரி நடிக்கணும்னு நினைக்கிற கூட்டம் தான் ஜாஸ்தி. அந்த கூட்டம் தான் ஜாஸ்தி. ஆனால் எல்லாரும் நினைப்பு என்ன நினைப்பு? பரலோகத்துக்கு போயிடுவோம் தான் நினைப்பு. என்ன பண்ண முடியும்? போவா முடியும்? முடியவே முடியாது. ஏன்னா இங்கே நீங்கள் இப்போ இருதயத்தில் ஒருத்தன் உண்மையாக இருக்கணும். அவன் என்ன தான் செய்வான்? வாசிப்போம். சங்கீதம் 18:23. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். என்ன சொல்றான் பாருங்க. இப்ப தாவீது முதல்ல அவன் தப்பு பண்ணிட்டான், அப்புறம் மனதுரைக்கு மன்னிப்பு கேட்டு எல்லாம் பண்ணிட்டான்னு வச்சுக்க. இப்ப என்ன சொல்றான்? அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை நீ விலக்கி காத்துக்கணும். அப்போ இவனுக்கு என்ன ஆசை? அவர் என்ன பார்க்கும்போது உண்மை உள்ளவனா காணணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால எல்லா அசுத்தமான காரியங்களையும் விலக்கிடுறான். அசுத்தமான பார்வையாக இருக்கட்டும், அசுத்தமான பேச்சாக இருக்கட்டும், அசுத்தமான செயலாக இருக்கட்டும், அத்தனையும் விலக்கிறான். ஏன் விளக்குறான்? ஏங்க விளக்குறான்? நான் அவர் முன்பாக மன உண்மையாக இருக்க விரும்புகிறேன். என்னை இவங்கெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் என்னை நீதிமான் மாதிரி காட்டணும் அப்படின்னு நான் நினச்சி வாழ்ந்தேன்னா பேசிட்டு என் இருதயம் உண்மையாக இருக்காது. நான் பயங்கரமாக பொல்லாப்பு செய்வேன். உங்களுக்கு முன்னால் வேணா உத்தமமாக இருப்பேன். என்னால் உத்தமமாக நடிக்க முடியும். நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு முன்னால் என்னால் உத்தமமாக நடிக்க முடியுங்க, முடியும். நீங்கள் என்ன சொல்வீங்க? பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஆனால் என் இருதயத்தில் உண்மையாக இருக்க தேவன் விரும்புகிறான்னு நான் நினச்சா தான் என்னை அசுத்தத்துக்கு விலைக்கு காத்துக்கொள்வேன். அருவருப்பான பார்வைக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்வேன். தேவையில்லாத பேச்சுக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்வேன். தேவையில்லாத கிரியைகளுக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்வேன். நான் தான் நீதிமான் மூலம் காட்சி அளிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீதிமான் போல எல்லாரும் காட்சி அளிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் என் வாழ்க்கையை தப்பா போச்சு. ஆனால் இப்படி நான் வாழ்ந்தேன்னா ஆண்டவர் சமத்துக்கு போகவே முடியாது. நம்ம எப்படி இருக்கிறோம் பார்த்துங்க. இப்போ தானியேலை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். எப்படி? இப்ப பிரதானிகளும் மற்ற தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். முகாந்திரம்னா ரீசன். எப்படியாவது காரணத்தை கண்டுபிடிச்சோம்டா அப்படின்னு குற்றப்படுத்தும்படிக்கு ரீசனை தேடுறாங்க. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஒரு ரீசனையும் சொல்லி கண்டுபிடிக்க முடியல, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் பாருங்க. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. என்ன சொல்லுது? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால் யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அப்போ ஒரு மனுஷன் குற்றம் இல்லாம குறை இல்லாம வாழணும்னு சொன்னா தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தா தான் முடியும். நான் என் விசுவாசிகளுக்கு முன்னால உண்மையா இருக்கிற மாதிரி இருந்துச்சேன்னா வெளியே தப்பு பண்ணிடுவேன். என் மனைவிக்கு முன்னால் நான் உண்மையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தப்பு பண்ணிடுவேன். நீங்க எனக்கு முன்னால் உண்மையா இருக்க மாதிரி நினைச்சீங்கன்னா தப்பு பண்ணுவீங்க. ஆனால் அவன் சொல்றான் ஒரு குற்றத்தையும் ஒரு முகாந்தத்தையும் காணலை. ஏன்? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே யாதொரு குற்றமும் குறையும் அவனிடத்தில் இல்லை. அருமையானே, ஒரு நீதிமான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக நீதிமான்களை காட்டுகிறீர்கள், நானும் உங்க இருதயத்தை அறிஞ்சிருக்கிறேன். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது கர்த்தருக்கு அருவருப்பு. நீ நீதிமான் மாதிரி காட்டிய உள்ளத்தெல்லாம் பார்க்குறேன். அப்போ உள்ளத்தை தேவன் உண்மை இருக்க விரும்புகிறாரே. நீதிமான் என்று சொல்லக்கூடிய எனக்கோ உனக்கோ உன் உள்ளத்தில், என் உள்ளத்தில் உண்மை இருக்கணும்னு நினைக்கிறார். உண்மை இருக்கணும்னு நினைக்கிறார். அப்போ உண்மை இருக்கணும்னு நினச்சா அவன் எப்படி வாழ்வான்? அவருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கும்படி எல்லா பாவத்தை அருவருத்துறேங்க, செத்துடுறேன், பாவத்துக்கு செத்துடுறேன். அசுத்தமான பார்வை வேண்டாம், அசுத்தமான சிந்தனை வேண்டாம், அசுத்தமான பேச்சு வேண்டாம், நான் பாவத்துக்கு செத்துறேன். யார் இப்படி சொல்லி செய்வாங்க தெரியுமா?
இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறவன். நீதிமான் போல காட்டுறவன் அப்படி செய்ய மாட்டான். நீதிமான் மாதிரி காட்டுறவன் பார்வையில் தப்பாக இருப்பான், பேச்சில் தப்பாக இருப்பான், கிரியையிலையும் தப்பாக இருப்பான். ஆனால் நீதிமான் மாதிரி காட்டுவான். கடைசியில் எங்கே போகிறது? கர்த்தர் சொல்கிறாரு, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிற. அப்போ உள்ளத்தில் ஒரு நீதிமான் உள்ளத்தில் உண்மையாக இருந்தால் பாவத்துக்கு செத்துருவான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றான்? புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்த. இப்போ ரகசியம் யாருக்கு தெரியுது? இந்த புறங்கூறி திரிகிறானே அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியுது. அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியுது. இந்த ரகசியத்தை அவனால் அடக்கி கொள்ள முடியாது. இருதயத்தில் அடக்கணும். அவனுக்கு அடக்கொள்ள முடியாது. இவனுக்கு என்ன ஆசை? எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு வந்துடுவோம். அவங்ககிட்ட சொல்லிடுவோம், இவங்ககிட்ட சொல்லிடுவோம், அவங்ககிட்ட சொல்லிடுவோம். அடக்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஆவியில் யாருக்கு உண்மை இருக்குதோ, ஆவியில் யார் உண்மை உள்ளவளாக இருக்கிறாங்களோ அவங்க அதை தெரிஞ்சா கூட சரி அசுத்தமான காரியம் நம்ம ஏன்டா சொல்லுவானே அப்படின்னு அடக்குவான். ஆனால் நம்ம இருதயம் எப்படி? ஆனால் நீதிமான்களை போல காட்டுகிறோம். ஆனால் ஆவியில் இருக்கக்கூடியது, உள்ளத்தில் இருக்கக்கூடியது, தேவையற்ற காரியங்களை அடக்க முடியலை. என்ன செய்கிறாங்க? புறங்குறித்திருக்கிறான். ஏன்? அவங்க மேட்ரை சொன்னாதாங்க நமக்கு திருப்தி, அவங்கள பற்றி சொன்னாதாங்க நமக்கு சந்தோஷம். ஆகிட்டு நீ புறங்குறித்திருக்கிறவன். உனக்கு தெரியுது தவறாக நடந்து போச்சு, என்னமோ நடந்து போச்சு, எப்படியோ பேசிட்டாங்க, வச்சுட்டு தெரிஞ்சுது. நீ அப்படியே அடக்க வேண்டியதானே. இது நான் சகல ஜனங்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னங்க சொல்லுங்க. இல்லை இப்படித்தான் அப்படித்தானே சொல்லிக்கிட்டாரே. அவன் யார் தெரியுமா? புறங்குறித்திருக்கிறவன். அவனால் அடக்க முடியாதுங்க. அவனால் அடக்க முடியாது. ஐயோ. ஆனால் எப்படி காட்டுறாங்க? நீதிமான்களை போல காட்டுகிறார்கள். ஆனால் ஒரு தவறான காரியத்தை பார்த்தாலோ இல்லை நடந்தாலோ கேட்டாலோ அவனால் அடக்க முடியல. ஏன்னா அவனால் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்பலை. உள்ளத்துக்குள்ள உண்மையாக இருக்க விரும்பலை. ஆனால் தேவன் உள்ளத்தில் உண்மையாக இருக்கிறத தான் விரும்புகிறார். என்ன சொல்ல போகிறோம்? நமக்கெல்லாம் உதாரணம் நான் தெரியும். யோசேப்பு, புதிய ஏற்பாட்டு யோசேப்பு மரியாளோடு நிச்சயம் இருக்கு. அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆயிட்டாங்கிறது அவனுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவன் வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18-19. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவள் புருஷனாய் யோசேப்பு நீதிமானாய் இருந்ததுனால அவளை பற்றி அவதூறா பேச விரும்பலைங்க. அவள் பரிசுத்தாவினால் தான் கர்ப்பவதி ஆனாள்ங்கிறது அவனுக்கு தெரியாது இன்னும். ஆனால் கர்ப்பவதி ஆகிவிட்டாள் என்பது தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு நியமிக்கப்பட்ட ஒருத்தி கர்ப்பவதி ஆயிருக்கிறான். எப்படி ஆயிருக்க முடியும்? கெட்டு போனவா அப்படின்னு சொல்லி இதனால் சகல ஜனங்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், எனக்கு நியமிக்கப்பட்ட இவ யாரோட சேர்ந்து கெட்டு போயிட்டா, ஆகையினால் இவளை விட்டுட்டேன் அப்படின்னு என்னைக்கு அவன் சொன்னான்? இல்லைங்களே. தெரியுது கர்ப்பவதி ஆயிருக்கிறான்னு தெரியுது. ஆனால் அவள் பேரை ஏன் கெடுப்பானே? ரகசியமாய் தள்ளிவிட இந்த மனதான் என்ன ஏன்னு சொல்லுங்க. நீதிமானா இருந்தான். ஒரு நீதிமான் தவறான காரியங்களை அங்கே இங்கன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டான். அவன் யார் தெரியுமா? கோல் சொல்றவன் தான். ஆனால் நீதிமான் மாதிரி காட்டுவான். ஆனால் அவனால இந்த அசுத்தமான காரியங்கள் தெரிஞ்சதும் அதை சும்மா இருக்க மாட்டான். இது நான் சகல ஜனங்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், நான் சொன்னேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையுமே சொல்லுவான்.
இது கோள் சொல்லுது, இது கோள் சொல்லுது. யோசிச்சு பாரு, நீதிமான் தானே காட்டுற. ஆனால் அந்த ஒரிஜினல் நீதிமான் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரிஜினல் நீதிமான் ஆகிய யோசேப்பு என்ன செய்கிறான்? அவமானப்படுத்த விரும்பலை. சே எதுக்கு, அவள் தான் அப்படி ஆகிட்டா விடு அப்படின்னு சொல்லி இருதயத்தில் வச்சு என்ன பண்ணிட்டான், அமைதியாக தள்ளி விடலான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள விசுவாசிகள் நீதிமான்களை போல காட்சியளிக்கிறார்கள். ஆனால் இருதயம் எனக்கு தான் தெரியும், இருதயம் எனக்கு தான் தெரியும். அவங்க ஆவியில் உண்மை இல்லாதவங்க எனக்கு தெரியும். ஆனால் நீதிமான்களை போல இருப்பாங்க. ஆண்டவர் இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறாருங்க, இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். நீதிமான்கள் தான் நாம, மாற்றம் இல்லை. நீதிமான்களாகிய நாம் இருதயத்தில் உண்மையாக இருக்கணும். தேவையற்ற காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச போது அடக்கிட்டோம். எனக்கெல்லாம் சில விசுவாசிகள் எப்படி இருக்கியா, ஜெபம் பண்ணிங்க ஐயா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கியா, நான் அதை அப்படியே போட்டு அடைக்கிடுவேன். என் மனைவிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன், என் மனைவிட்ட கூட சொல்ல மாட்டேன். என்னைக்காவது அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, என்னங்க இப்படி நடந்திருக்கு உங்களுக்கு தெரியாதா? அவள் தெரியும், சொல்லவே இல்லையா? சொல்லலை. ஏன் சொல்லணும் நான்? அவங்களுக்கு கஷ்டம். நான் சொன்னேன்னா போயிடும்ல, ஒவ்வொருத்தருக்கா போயிடும்ல. நம்ம யார்ட்டையுமே சொல்கிறது இல்லை. நம்ம ரொம்ப கெட்டிக்காரங்க, ரொம்ப கெட்டிக்காரங்க. நீதிமான்கள்னா நம்ம சபையில் உள்ளவங்க மாதிரி யாருமே கிடையாது, அப்படி தானே? கேவலம். ஒரு மேட்ரு கிடச்சுன்னா உடனே இது சுவிட்ச். தெரியுமா உங்களுக்கு மேட்ரு? தெரியுமா? ஃபோனில் கேட்குறது, இல்லைன்னா வீடு வீடாக போகிறது. வெக்க. ஆனால் நாங்கள் நீதிமான்கள்ங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கோங்க, ஞானஸ்தானம் எடுத்துருக்கோங்க, அபிஷேகம் பெற்றிருக்கோங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீதிமான்களை போல காட்சி அளிக்கிறீங்க. உங்கள் இருதயம் எனக்கு தான் தெரியும், உங்கள் இருதயம் எனக்கு தான் தெரியும். அப்போது நீதிமான்கள் தேவன் விரும்புகிறபடி நம்ம இருதயம் அவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாவத்தை வெறுத்துடணும். செகண்ட் பாயிண்ட், தேவையற்ற காரியங்களை ஆவியில் உண்மை உள்ளவன் அடைக்கிடுவான். அந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் மொர்தெகாய் அவன் மேட்ரு சொன்னான், உன் சொந்தம் ஏது கொல்லம் ஏது சொல்லவே சொல்லாதுன்ட்டு. கடைசி வரைக்கும் சொல்லலைங்களே, கடைசி வரைக்கும் சொல்லலையே. அவன் நினச்சிருந்தா அதை லீக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கலாமேங்க, சொல்லவே இல்லை. ஆபிரகாமை பார்த்து உன் பையனை பலியிடுன்னு சொன்னார். ராத்திரி விடிய காலமே கட்டைகளை பிளந்து போயிட்டு வச்சுட்டு போயிட்டேன். அவன் மனைவிகிட்ட சொன்னானா? சொல்லலையே. மனைவிகிட்ட சொல்லலையே. ஆண்டவர் சொன்னார்ப்பா, அது நீ என் மனைவிகிட்ட சொன்னால் அது டேஞ்சர் ஆகும், விடமாட்டா, அதனால நான் மனைவிட்ட சொல்லுன்னு மனைவிட்ட சொல்லலை. அருமையானே, வேண்டாததெல்லாம் தேவையற்றதெல்லாம் ஆவியில் உண்மை உள்ளவன் அடக்கிறவன் தாங்க நீதிமான். தூற்றி திரிகிறவன் யார் தெரியுமா? மதிகட்டவன் தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஓகே, மூன்றாவதாக இருதயத்தில் உண்மையாக இருக்கிறவன் என்ன செய்வான் பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பேச்சில் உண்மையை பேசுங்கள். இந்த உண்மை எங்கிருந்து வரும்ன்றீங்க? இயேசு சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 34வது 35வது வசனம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்ன சொல்றாங்க? விரியன் பாம்பு குட்டிகளே, சாத்தா மக்களே, பிசாசின் மக்களே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? உங்க இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அடுத்த வசனம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும்னா, நீங்க பேசுற பேச்சை வச்சே நீங்க நல்லவங்களா பொல்லாதவங்களான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு பரிசுத்தவான்
பரிசுத்தமானது பேசுவான். ஆனால் பொல்லாதவன் பொல்லாத எண்ணம் ஏற்கனவே இருக்கு, ஆனால் நீதிமான் போல காட்டுவான். சூழல் வந்தோடனே யார்ட்டையாவது பொல்லாத ஒன்றை சொல்லிட்டு நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்கன்னு போயிடுவான். அவன் யார் தெரியுமா? பொல்லாதவன். பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாததை சொல்கிறான். அருமையானவர்களே, நல்லா கவனிச்சிங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறவருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இருதயத்தில் எப்படி இருக்குன்ற உண்மை உள்ள இருதயம் உள்ளவளாக இருக்கணும்னு நினைக்கிறார். இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சொல்கிறது. நானும் நீங்களும் மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாக காட்டுகிறோம். இப்போ நான் வெளியே போகிறேங்க, இது போட்டிருக்கேன், பேட்ச் போட்டிருக்கேன், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன். எல்லோரும் எனக்கு இந்த பகுதியில் உள்ளவங்க நிறைய எல்லாரையும் தெரியும். என்ன நினைப்பாங்க? அவர் பாஸ்டர்ப்பா, நல்ல மனுஷன்ப்பா நினைக்கிறான். ஆனால் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திற எண்ணம் அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். நான் இவங்களுக்கு முன்னால் நல்ல மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. ஏன்னா எப்போ பார்க்குறோம் அவங்களுக்கு முன்னால் ஹலோ ப்ரைஸில் அப்படி நல்லா இருக்கலாம், அப்படி இப்படி சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவன் என்னை கொடுத்து பேசுறதுக்கு என்ன ஆகும்? உங்களை பற்றி பேசுறதுக்கு அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு பேசுவாங்க, ஈஸி பேசுவாங்க, கட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்றான்னு கேட்குறாரு ஆண்டவர். நீதிமான்களை போல காட்டுகிறீர்கள், ஆனால் நான் இருதயத்தை தான் பார்க்குறேன். நம்ம இருதயம் எப்படி இருக்குங்கிறதா முக்கியம். இருதயத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். யாரு இருதயத்தில் உண்மையாக இருக்கிறவன் பாவத்தை வெறுத்துருவாங்க, செத்துருவான் பாவத்துக்கு. ரெண்டாவது, இருதயத்தில் உண்மை உள்ளவன் என்ன செய்வான்? ஆவியில் உண்மை உள்ளவன் வேண்டாத காரியத்தை அடக்குவான். உங்களுக்கு அடக்க முடியலைன்னா நீங்கள் ஆவியில் உண்மை உள்ளவங்க அல்லங்க, ஆவியில் உண்மை இல்லைங்க அல்ல. அதுவும் நமக்கு டைம் கிடச்சா சுற்றுவோம் சருன்னு எங்கேயாவது நமக்கு சொன்னாதான் நம்ம தலைவலி நிற்கும், சொல்லலை தலை வெடிச்சிடும். அந்த மாதிரி வீடு வீடா போகிறது, இல்லைன்னா ஃபோனில் பேசி கேவலம். ஆனால் நம்மளை மாதிரி நீதிமான் யாரும் இல்லைன்னு வெளியே காட்டுறது. அப்படியா அதை காட்டி என்ன பண்ண போகிறேன்? ஸோ இருதயத்தில் உண்மை இருக்கிறவன் ஒன்று பாவத்துக்கு செத்துருவான், ரெண்டாவது வேண்டாத காரியங்கள் நமக்குள்ளே வந்தோடனே அடைக்கிடுவான், மூன்றாவதாக என்ன செய்வான்? வாசிங்க, பேச்சில் உண்மையாக இருப்பான். சகரியா 8:16 அதான படித்தோம். பேச்சில் உண்மையாக இருப்பான். ஏன்னா ஆண்டவரே சொல்கிறாரு, இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அப்போ இருதயம் பொல்லாப்புல நிறைஞ்சிருந்தா அவன் போய் பேசுவான். பொல்லாப்புல நிறைஞ்சிருந்தா அவன் போய் பேசுவான். ஏன் அவன் போய் பேசுகிறான்? பேதுரு அழகாக சொல்லுவான் அனனியாட்ட, பரிசுத்த இடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ ஏன் பொய் வருது? உள்ள இருக்கிறவன் சாத்தான். ஆனால் நாங்கள் நீதிமான்கள், ஆனால் பேசுறதெல்லாம் பொய். ஐயோ, நீ காட்டுறது உண்மைதான், நீதிமான்னு காட்டுறது உண்மைதான், நீ ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்தது உண்மைதான், ஆனால் பேசுறதெல்லாம் பொய். ஆனால் யோபு அழகாக சொல்லுவாங்க, வாசிங்க, தேவன் அவனை குறித்து சாட்சி சொன்னது உண்மைதான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சத்தமாய் வசனிக்கும். என்ன சொல்றான்? என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். அப்போ நான் இஷ்டத்துக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். என் இருதயம் உண்மையாக இருக்க விரும்புது, அதனால என் வார்த்தை அந்த உண்மைக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றான். இருதயத்தில் உண்மையாக இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலான்றான். என் வார்த்தை இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சுத்தமாக பேசிடுவேன், அது தேவையானது தான். தெரிஞ்ச மேட்டரெல்லாம் போய் சுத்தமாக பேசுறது, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். அருமையானவர்களே, தேவன் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். நீங்களோ மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பு. ஆகையினால நம்ம நீதிமான்கள் மாதிரி காட்சியளித்து கர்த்தருக்கு முன்னால் அருவருப்பாக வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேணாம். எப்போ அருவருப்பாக மாறும்? நம்ம இருதயம்
அசுத்தமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் பார்வையில் அது அருவருப்பாக தெரியுது. சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவனுக்கும் அருவருப்பானவனுக்கும் ஒன்றும் சுத்தமாக இருக்காது. ஒன்றும் சுத்தமாக இருக்காது. நல்லதே நடந்தால் கூட ஒன்றும் சுத்தமாக இருக்காது. ஏன்னா அவன் அருவருப்பானவன், அசுத்தமானவன், அதனால் அசுத்தமாக தான் தெரியும். ரைட். மூணாவது. நான்காவதாக லூக்கா 16வது அதிகாரம் 12வது வசனம். வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? சரி, என்ன சொல்லுது பாருங்க. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிராவிட்டால் அப்படின்னா அடுத்தவன் உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியத்தை ஒப்படைச்சிருக்கான், அதில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். பணத்தை தான் கொடுத்துட்டான், நீங்கள் அந்த பணத்தில் உண்மையாக இருக்கணும். உங்களை நம்பி எதையோ ஒன்று கொடுக்குறாங்கங்க. ஆண்டவர் பண விஷயத்தையும் சொல்கிறார். எப்படின்னு பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் பண விஷயத்தையும் சொல்கிறார். என்ன பண்ணணுமோ அதை அப்படியே எழுதணும். சும்மா அவன் விஷயம் தானே. நமக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா நமக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு எக்ஸ்ட்ராலாம் கணக்கெல்லாம் போட முடியாது. உங்களை நம்பி கொடுத்துருக்காங்க, உங்களை நம்பி காரியத்தை கொடுக்குறாங்க. அதனால அதெல்லாம் என்னது நீங்கள் மணி அடிக்கலாம்லாம் கணக்கு போடக்கூடாது. 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். என்ன சொல்றாரு? நான் கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன்ப்பா, கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து, நான் கொஞ்சம் தான் கொடுத்து பார்த்தேன். எப்படின்னா தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் உண்மையாக இருந்துட்டேன். நான் கொடுத்த அந்த 5 தாலந்தில் நீ உண்மையாக இருந்த. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் மட்டும் இல்லை, என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீ போவேன். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே போவேன். இப்போ நம்மக்கிட்ட ஒப்பு கொடுத்த ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை எந்த காரியமாக இருக்கட்டும், அதில் உண்மையாக இருங்க. ஏன்னா நம்ம கர்த்தர் இருதயத்தை பார்க்குறவருங்க, உள்ளத்தை காண்கிறவர். உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறார். பண விஷயத்தில் உண்மையாக இருங்க. என்ன விஷயமோ உங்கள் வேலை விஷயத்தில் உண்மையாக இருங்க. சூப்பர்வைசர் இந்த பக்கம் இருந்தாருன்னா ஒழுங்காக ஃபைல் பண்ணுவான். சூப்பர்வைசர் அந்த பக்கம் போனோன்னு உட்காந்து கதை பேசுவான். உனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வேலையில் சரியாயிரு. அடுத்த விஷயத்தில் உண்மையாயிரு. நான் லயோலா காலேஜில் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ என்னைய லைப்ரரி இல்லை டைப்பிஸ்டாக போடுறதுக்கு அந்த பிரின்ஸ்பால் ஒத்துக்கிட்டார். அது எப்படி வேலை கிடச்சுன்னா அது சூப்பர். நான் வந்து சிஎஸ்சிக்காரன், லயோலா காலேஜ் வந்து ஆர்சி இன்ஸ்டியூஷன். அவங்க ஆர்சிக்காரங்க சிஎஸ்சிக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் எங்கே போனாலும் எப்போ போனாலும் பைபிள் எடுத்து போவேன். அப்படி போகும்போது அவர் இல்லைன்ட்டாங்க, வருவார், கொஞ்சம் பிந்தி வருவாருன்னொன்னே நான் அங்கே ஒரு பார்க் இருந்துச்சு, அதில் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த வழியாக போயிருந்தான், போனாரோ இல்லையா எனக்கு தெரியாது. எல்லோரும் க்யூவில் நின்று பிரின்ஸ்பால் ரூம்குள்ளே போகிறாங்க. நானும் க்யூவில் நின்னேன், பிரின்ஸ்பால் ரூம்குள்ளே போனேன். இதே பேட்ஜ் தான் குத்திருப்பேன், கையில் பைபிள். நான் சிஎஸ்ஐ. நான் ஏற்கனவே திருச்சியில் காலேஜில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். நான் அப்ளிகேஷனை கொடுத்தேன், அவர் அதை பார்க்கவே இல்லை. வாட் இஸ் திஸ் புக்குன்னு தான் கேட்டார். பைபிள் சார். யூ ஆர் ஆல்வேஸ் கீப்பிங் வித் யூ? எஸ் சார் அப்படின்னு. ப்ளீஸ் வெயிட் அப்படின்னாரு. அப்ளிகேஷனை இது வரைக்கும் பார்க்கல. திரும்ப அப்ளிகேஷனை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறார். பழைய காலத்தில் ஃபோன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சுத்தம். அது மாதிரி சுற்றிட்டு ஃபோன் அடித்து பேசிட்டு என்னை பெல் அடித்து பியூனை கூப்பிடுறாரு. பியூன் போனோடனே இந்த பேட்ஜ் குத்தினவரை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் பொழுது அவன் வெளியே வந்து எல்லோரும் நெஞ்சையும் தேடுறான்.
அப்போ நான் தான் நெஞ்சை நிமித்திட்டு போனேன். ஏன்னா நம்மளை தான் தேடலாம் போட்டுருக்கு நினச்சிட்டு நெஞ்சை நிமித்திட்டு போனேன். சார் நீங்கள் தான் சார் மெடல் குத்திருக்கீங்க. அவனுக்கு பேட்ஜுன்னு சொல்ல தெரியல. நீங்கள் தான் மெடல் குத்திருக்கீங்க சார், உங்களை கூப்பிட்றாரு சார். நான் உள்ளே போனேன். நான் ஆகஸ்ட் 11th அன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுத்தேன். பிரின்ஸிபால் சொன்னார் 16th அன்னைக்கு லைப்ரரி டைப்பிஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிப்பான்ட்டார். நான் போனேன். அந்த லைப்ரரி நீங்கள் பார்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா பெரிய லைப்ரரிங்க. இந்த தெருவில் இப்படி பாதி இருக்குங்க. அவ்வளோ பெரிய லைப்ரரி. புக்ஸ் யாராலும், வேலை செய்கிறவங்க யாராலும், இடம் யாராலும், அப்படி லைப்ரரி. ஆனால் என்னை லைப்ரரி டைப்பிஸ்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லைப்ரரியன் ஹெட்டு, அவர் ஒரு ஆர்சி ஃபாதர். அவர் என்னை கூப்பிட்டு, இல்லப்பா நீங்கள் வா, ஏன் ரூம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ரூம் கொடுத்துருப்பாங்க, நல்ல பெரிய ரூமாக இருக்கும். ரூம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு டேபிள் போட்டிருக்கிறேன், லைப்ரரி காரியங்களை வச்சுருக்கிறேன், நீ அங்கே சேர் போட்டிருக்கேன், டைப்ரைட்டர் வச்சுருக்கேன், அங்கே டைப் படின்னு. இங்கே முக்கியமான பொருட்கள்லாம் கிடக்கும், பணம்லாம் இருக்கும். அவர் ரூமில் அவர் போயிடுவார், என்னை வச்சுட்டு போயிடுவார். ஐயோ எனக்கு பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்திருக்கிறோம், நம்ம இல்லாத போது கூட ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா நம்மளை குறித்து சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு எந்த பொருளையும் டச் பண்ண மாட்டேன். போன உடனே ஒரு ஜெபம் பண்ணுவேன், வேலையை பார்ப்பேன், முடியும் போது ஒரு ஜெபம் பண்ணுவேன், போயிட்டே இருப்பேன். ஒரு மாதம் பார்த்தாங்க, ஒரு மாதம் பார்த்தாங்க. என்னை இப்போது நீ லைப்ரரியில் போய் வேலை செய்ப்பான்னாங்க. அப்போ லைப்ரரியில் பெரிய விசாலமான இடம், எனக்கு சின்ன ஒரு டைப்ரைட்டர், ஒரு டேபிள், ஒரு இது தான், அவ்வளோதான் மேட்ரு. அப்போ நான் கேட்குறேன் அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ்கிட்ட, ஏன் சார் இவ்வளோ பெரிய இடத்த வச்சுக்கிட்டு என்னை போய் இது வரைக்கும் ஃபாதர்ஸ் லான்ச்சில் கொண்டு வந்துட்டு என்னை உட்கார வச்சிட்டாங்களே, போர் அடிச்சு போய் சார். சார் உங்களை வச்சதே எதுக்கு? டெஸ்ட்டுக்கு சார். ஐயோ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கத்தான் சார் வச்சாங்க. நீங்கள் அங்கே சரியாக இருக்கிறத கண்டுபிடிச்சி தான் சார் இங்கே வந்திருக்காங்க. கர்த்தருக்கு தான் மகிமை. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அங்கே உரிமை கொடுத்துருக்குது. அவர் எல்லாத்தையும் போட்டு போயிடுறார், பணத்தை போட்டுக்கார், முக்கியமான பொருட்கள் இருக்குது. நான் எடுத்தால் அவர் கட்டாயம் தெரியும். ஆனால் அவர் பார்க்கலங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. என் கர்த்தர் என்னை பார்க்குறான்ற உணர்வோடு கூட இருந்தேன். கர்த்தர் பார்த்தாரு, இல்லைப்பா நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த வேலை செய் அப்படின்னு. நான் எனக்கு ஊழியத்துக்கு கர்த்தர் அழைச்ச உடனே, நான் என் ஒய்ஃபும் தீர்மானித்த உடனே அந்த பிரின்ஸ்பால்கிட்ட போய் சொன்னேன், எப்பா நீ ஏன் போகணுமா, கட்டாயம் போகணுமா, இங்கே இருன்னு கம்பல் பண்ணுறாரு. இல்லை சார், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு சார், அதான் சார் போகிறேன் அப்படின்னு. நீ ஊழியத்துக்குன்னு அழைச்சிருந்தா போப்பா, இல்லாட்டி இங்கே இருப்பானார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கு இந்த உண்மையை பார்த்து தேவன் எனக்கு வேலை கொடுத்தார். சரி எப்படி போட்டோம். நான் ஏன்னு நினைக்கிறேன்னா, அங்கே டெஸ்ட் பண்ணி தான் என்னை உள்ள லைப்ரரிக்குள்ளே அனுப்புனாங்க. அருமையானே, அடுத்த விஷயத்தில் உண்மையாக இருக்கணும், அடுத்த விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கிறான். போத்திபார் அவனை நம்பி எல்லாத்தையும் விட்டு போயிட்டான். வீட்டு விசாரணைக்காரனே வந்தான். இப்போ போத்திபாருடைய மனைவி தவறு செய்யறதுக்கு தூண்டுறா. ஆனால் அவன் சொல்கிறான், இத்தனை பெரிய பொல்லாம் கூடும்பட்டு என் தேவனுக்கு ரோமாய் பாவம். அடுத்த மனைவி, அவளை எப்படி நான் தொடுவேன்? என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி இருந்துட்டான். அருமையானே, என் ஆண்டவர் அடுத்தவன் கொடுத்த காரியத்தில், அடுத்தவன் காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறார். உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இப்படி சொன்னார், உண்மையாக பயந்தில்லை, பிரசங்கத்திலே சொன்னார். ஒரு பெரிய ஊழியக்காரர் கோயம்புத்தூரில் ஒரு மனுஷன் ரிட்டையர்ட் ஆனாராம். அன்னைக்கு ரிட்டையர்ட் ஆன அன்னைக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்களாம். பணத்தை நேரே பாஸ்டர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு, ஐயா நாங்கள் குடும்பமாக இன்றைக்கி ஊருக்கு போகிறோம், இது உங்கள் கையில் இருக்கட்டும், வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். ஊரில் இருந்து வந்த உடனே சரி அதை பேங்க்கில் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு. அவர் சொன்னார், ஐயா பணத்தை கொடுத்து. பணமா?
பணமா? ஆமையா, நான் குடிச்சுப்பேன். நீங்களா கொடுத்தீங்களா? பணமா? ஏன்ட்டு தரலையே? கொடுக்கவே இல்லைங்க. ஆனால் அவர் ஒரு போதகர். பண்ணணும்னு என்ன வருவாங்க? அடுத்தவங்களை நம்பி வச்சுட்டு போகிற இடத்துல உண்மையாக இருக்கணுங்க. இந்த திருட்டுத்தனம் அந்த தனம்லாம் வர முடியாது. ஏன்னா கர்த்தர் இருதயத்தை பார்க்குறேன். ஆனால் நம்ம நீதிமான்களை போல காட்டுவோம், நீதிமான்களை போல காட்டுவோம். ஆனால் நம்ம செய்கிற வேலை தான் தப்பாக போயிடும். அடுத்த விஷயத்தில் உண்மையாக இருக்கும். 4, 5வது யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும் ஒன்னொன்னு வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினோடதா இருக்கிறது. என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன், அந்த உபதேசம் என்னுடையது அல்ல, என்னை அனுப்பினருடையதா இருக்கிறது. இவ்வளவு பிராங்கா சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்ளுவான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபதேசம் நான் என் சுயமா பேசல, சொந்தமா பேசல, நான் ஆண்டவர் சொன்னது சொல்லியிருக்கேன். இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ சுயமா பேசணும்னு யார் அறிந்து கொள்வாங்க? தேவ சித்தத்தின்படி செய்கிறவனுக்குத்தான் இது தெரியும். ஓகே, தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் தெரியும். அப்போது நான் சுயமாக பேசுகிறேன்னா என் இஷ்டத்துக்கு பேசுகிறேன்னு புரிஞ்சுக்குவான்றார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றது பாருங்க. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவன். அவன் என்ன சொல்லுவான்? இதான் இயேசு அனுப்பினார், அவருக்கு மகிமையை தேடணுங்கிறக்கா என்ன சொல்ற? நான் சுயமா பேசல, நான் சுயமா பேசல, அவர் சொன்னது தான் பேசுறேன், அவர் சொன்னது தான் பேசுறேன். நான் சுயமா ஒன்றும் பேச மாட்டேன். சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான், ஆனால் அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் தான் உண்மையுள்ளவன். அப்படின்னா நீங்களும் நானும் எங்கோ ஒரு இடத்துல உபதேசிக்கிறீங்க, இல்லை எங்கோ யாருக்கோ என்ன பண்ணுறீங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க. எப்படி கொடுப்பீங்க? வேதத்திலிருந்து வேதமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் சுய மகிமையை தேடலை, கர்த்தருக்கு மகிமையை தேடுறீங்க, நீங்கள் உண்மை உள்ளவங்க. ஆனால் சொந்தமாக சொன்னீங்கன்னு வச்சிங்க, சுய மகிமையை தேடுறீங்க, தேவனுக்கு மகிமையை கொண்டு வர விரும்பல. தேவனுக்கு மகிமையை கொண்டு வரவன் என்ன செய்வான்? அனுப்பினவருடைய மகிமையை தேடுறவன் அவர் சொன்னதை அப்படியே சொல்லி அவருக்கு மகிமையை தேடி கொண்டு வருவான். அருமையானே, நல்லா கவனிச்சிங்க. எங்கேயோ கவுன்சிலிங்கோ இல்லை உங்களுக்கு ஒரு கூட்டத்தில் பேச சொல்லிட்டாங்க. எப்படி தான் பேசுவீங்க? உங்கள் சுயமாக ஒன்றும் பேசக்கூடாது. நான் ஒரு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. புறம்பான அலங்கரிப்பு கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. ஆனால் ஒன்று போட்டால் தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட் இருக்கு? யாருக்குங்க ரைட் இருக்கு? எல்லாத்தையும் கலத்தணுங்கிறது இல்லைங்க. ஒன்று போட்டால் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட் இருக்கு? ஒருத்தருக்கும் ரைட்டு கிடையாது. அப்படி அவன் சொன்னான்னா அவன் சுய மகிமையை தேடுகிறான், அனுப்பின பிதாவுடைய மகிமையை தேடலை. ஏன்? பிதாவுடைய மகிமையை தேடலாம். அவன் என்ன சொல்லியிருப்பான்? புறம்பான அலங்கரிப்பு கூடாது அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஏன்? எதுக்கு வம்பு? நம்ம ஏன் சொல்லணும்? கடன் வாங்காதுன்னு சொல்ல பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறாங்க, போய் சொல்லாதுன்னு பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க பிரசங்கம் போய் சொல்லுவாங்களாம், அதனால பிரசங்கம் பண்ண மாட்டாங்களாம். ஐயோ, எங்க சுயமகிமை தேடுறேங்க. எனக்கு பிரியமான வார்த்தை நான் சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு சுயமகிமையை தேடுறேன். நான் உண்மை இல்லாதவங்க, நான் உண்மை இல்லாதவன். ஆனால் தேவனுடைய வசனத்தை வசனமாக நான் சொன்னேன்னா நான் யார் தெரியுமா? தேவனுக்கு மகிமையை தேடுற உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன். அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் தாங்க உண்மை உள்ளவன். இயேசுவே சொல்றார் பாருங்க, யோவான் 12வது அதிகாரம் உண்மை உள்ளவர் என்ன பண்றார் பாருங்க. 49வது 50வது வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும். என்ன ஓப்பனா சொல்றாருங்க, நான் சுயமாய் பேசவில்லை. இவருக்கு சுயமாய் பேச முடியுமா? முடியும், முடியும். நான் பேச மாட்டேன்.
பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். இப்போ பிதா சொன்னபடியே பேசுகிறபடினால் இயேசு என்ன செய்றாரு? பிதாவுக்கு மகிமை கொண்டு வருகிறார். அனுப்பினவருக்கு மகிமை கொண்டு வர்றாரு. இவர் தாங்க உண்மை உள்ளவர். அனுப்பினவருக்கு மகிமை கொண்டு வர்றாருங்க. நம்ம சொந்தமாலாம் இஷ்டத்துக்கு கதை விடக்கூடாது. ஒரு கான்டாக்ட் பிரேயராக இருக்கட்டும், இல்லை ஒரு கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துல பேசுகிறதா இருக்கட்டும், சொந்தமாக கணக்கு காரியங்களெல்லாம் பேசிட்டு கர்த்தர் இன்னைக்கு என் மூலம் பேசினேன் சும்மா கதை விடுற உன் இஷ்டத்துக்கு ஒன்றும் காரியத்தெல்லாம் சொல்லி கொடுத்த, உன் காரியத்தெல்லாம் சொல்லி கொடுத்த, அவர் காரியத்தை சொன்ன நீ உண்மை இல்லவன். உன் காரியத்தை சொல்லி கொடுத்து கர்த்தர் பேச வச்சிட்டாருன்னா தவறு. நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய வசனத்தை வசனமாக சொல்றவன் உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன். அவருக்கு ஏன் தெரியுமா? அவருக்கு மகிமையை தேடுறான், அவருக்கு மகிமை உண்டாக்குறான், அதனால அவன் உண்மை உள்ளவன். இப்போ மோசே குறித்து வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்க. மோசே தேவனுடைய மனுஷன். எண்ணாகமம் 29வது அதிகாரம் 40வது வசனம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். இப்போ மோசே கிட்ட ஏன் சொன்னாரு? இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல சொன்னார். இதில் அவன் குறைச்சும் சொல்லலாம், கூட்டியும் சொல்லலாம், அவனுக்கு முடியும். ஆனால் இல்லை, அவன் உண்மை உள்ளவங்க. அவன் உண்மை உள்ளவனா சொல்றாரு ஆண்டவர். கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லிட்டான். அப்படிதாங்க இருக்கணும். நீங்களும் நானும் தேவனுக்கு மகிமை உண்டாக்கணும்னா தேவன் சொன்ன வசனங்களை அப்படியே சொல்லிடணும், அப்படியே சொல்லிடணும். இப்போ இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று என்ன சொல்றாரு? பிதா சொன்னதுதான் இயேசு சொல்றாரு. இயேசு இப்போ அப்போஸ்தலர்களுக்கு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. அப்போ ஆண்டவர் கட்டளையிட்டதை கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணினால் யார் தெரியுமா? அவன் உண்மை உள்ளவன், அவன் உண்மை உள்ளவன். தேவனுக்கு மகிமையை தேடுறான், அவன் உண்மை உள்ளவன். நீங்களும் நானும் ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டு போயிடணும். மனுஷருக்கு முன்பாக நீதிமான்கள் மாதிரி காட்சி அளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறா இப்படி அப்படின்னு சொல்லி நாம் செஞ்சோம்னா, நான் சொன்னேன்னா வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். அதனால தான் கர்த்தர் சொன்னாரு எரேமியா 23:28, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. சரி, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. சரி, இப்போ என்ன சொல்றாரு? என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துடணும். ஏன்னா யார் வார்த்தை? கர்த்தர் வார்த்தை. அதை அப்படியே சொல்லிடணும். அதில் நம்ம கொஞ்சம் கூட்டிட்டோம் குறைச்சிட்டோம்னா நம்ம சைடில் சேர்க்குறோன்னு அர்த்தம். ஒரு நாளும் நம்ம அப்படி செஞ்சிட முடியாது. அப்படி செஞ்சோன்னா மகிமையை நமக்கு தேடுறோன்னு அர்த்தம். உண்மை இல்லாதவங்கன்னு அர்த்தம், உண்மை இல்லாதவங்கன்னு அர்த்தம். ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லணும். ஓகே, இப்போ கர்த்தர் இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மை உள்ளவன் என்ன செய்வான்னு பார்த்தோம். இருதயத்தில் உண்மை இருக்கவன் பாவத்துக்கு செத்துருவான். 2, தேவையற்ற காரியங்களை இருதயத்தில் அப்படியே அடைக்கிடுவான், வெளியே சொல்ல மாட்டான். 3, பேச்சில் உண்மையாக இருப்பான். 4, அடுத்தவன் காரியத்தில் உண்மையாக இருப்பான். 5, அனுப்பினவருக்கு மகிமையை கொண்டு வரும்படிக்கு தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே சொல்லுவான். இவன் இருதயத்தில் உண்மை உள்ளவன். இங்கே வேதம் என்ன சொல்லுது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். போதும்.
உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆபிரகாமுடைய இருதயத்தை தேவன் தமக்கு முன்பாக உண்மை உள்ளதாய் கண்டாரா? கண்டார். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருக்கிறார். அவருடைய இருதயத்தை உண்மையாக இருக்கிறதுன்னு கண்டார். இப்போ உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். என்ன ஆசீர்வாதம் பெறுறான் பாருங்க. ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆட்டே எங்க உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவாங்க. முதிர் வயது உள்ளவன் ஆயிட்டான். வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் ஆபிரகாமை சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிச்சார். சகல ஆசீர்வாதங்களை. அப்போ உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் இருதயத்தை பார்க்குறாரு. அவன் இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்குது. அப்படி உண்மையாக இருக்கக்கூடியவனு தேவன் சகலவற்றிலும் ஆசீர்வாதங்கள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வேதம் என்ன சொல்லு பார்ப்போம். சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இந்த சங்கீதக்காரனுக்கு வேதனையை பாருங்க. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து விட்டார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாதவெல்லாம் உண்மை இல்லாதவன் வச்சுக்கோம். அவன் உண்மை இல்லாமல் தான் இருப்பான். ஆனால் நிறைய ஆவிக்குரிய சபைகளில் ஊழியக்காரர்களும் சகோதர சௌரியலும் உண்மை இல்லாதவங்களாகிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம சபை தேவன் பார்வையில் இருதயத்தில் உண்மை உள்ளவங்களாக வாழ்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஏன் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். என்ன சொல்றாங்க? நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. கொஞ்ச காலம் வரைக்கும் நீ நல்லா தான் இருந்த, ஆனால் காவலில் போடும்போது எப்படி அவக்குரிய தெரியாது. 10 நாள் உபத்தப்படுவியே. ஆனாலும் சரி, நீ மரண பரியந்த உண்மையாயிரு, கர்த்தர் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். அருமையானுள்ளே, இந்த ராத்திரி வந்திருக்கிற நானும் நீங்களும், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். சங்கீதக்காரன் சொல்லுவான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி. ஏன் நிலைவரமான ஆவின்றாரு? கொஞ்சம் தூரம் போனோன்னா சுத்த இருதயம் மாறி போயிடும், தப்பாக போயிடும். அதனால தான் சொல்கிறான், நிலைவரமான ஆவி இருக்கட்டும்பா. நான் எப்படி நினைக்கிறேனோ, சுத்த இருதயமாக இருக்கணும்னு நினைக்கிறேனோ, அது நிலைவரமாகவே இருந்துடட்டும். ஏன் அப்படி நம்ம வாழணும்? ஏன் அப்படி வாழணும்? கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிப்போம். ஏன் அப்படி வாழணும்? சுத்த இருதயம் உள்ளவங்கள ஏன் வாழணும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆனால் என் இயேசு கிறிஸ்துவே வாயினால் சொன்னது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு வரப்போகிறார். என்ன செய்யலாம்? ஆண்டவரே, நான் இருதயத்தில் சுத்தமுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். மற்றவர்களுக்கு மத்தியில் நீதிமான் போல காட்சியளிக்கிறேன் நான். ஆனால் என் வாழ்க்கையில் இருதயத்தில் உண்மை இல்லாதனால பாவம் இருக்குது. இருதயத்தில் உண்மை இல்லாதனால நான் தேவையற்ற காரியங்களை மறைக்க முடியாமல் தூற்றி தீர்றவனாக இருக்கிறேன். இருதயத்தில் உண்மையாக இருக்க முடியாமல் அடுத்தவன் காரியத்தில் ஆண்டவரே நான் உண்மையாக இருக்க முடியலை. இருதயத்தில் உண்மை இல்லாதனால அனுப்பினவருக்கு மகிமையை தேடாமல் நான் சொந்தமாக இஷ்டத்துக்கு ஜனங்களுக்கு சொல்லுறேன். இல்லைப்பா, இல்லை, என் இருதயத்தை பாருங்கள், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்துங்க. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இயேசு வரும்போது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தரிசிக்க முடியும். இருதயத்தில் உண்மை இருக்கணும். ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேர் தேசத்திலிருந்து அழைச்சிட்டு வந்து
ஆபிரகாம் என்று பெயரிட்டார். அவன் இருதயம் அவருக்கு முன்பாக உண்மையாயிருப்பதை கண்டு என்று சொல்லி வைத்தது. ஆண்டவரே, என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையாயிருக்கணும்பா. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நீங்கள் விரும்புகிற நிலைவரமான ஆவி என்னிடத்தில் இருக்கட்டும். வேண்டாண்டவர். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டின்னு சொல்லுங்க. எப்போ வந்தாலும் இயேசு வந்தாலும் அவரை தரிசிக்கணும். நான் நீதிமானை போல காட்டுறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் ஆண்டவரே. நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பால் நீதிமான்களைப் போல உங்களை காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பு. அருமையானே, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே, நீ இருதயத்தை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, இருதயத்தில் சுத்தத்தை விரும்புகிறவருமாய் இருக்கிறீர். என் வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. நான் இருதயத்தில் உண்மை இல்லாதனால எப்படி எப்படி இல்லாமல் வாழ்கிறேன். இன்னைக்கு இயேசு வந்தா என்னால் போக முடியாத நிலைமையில் இருக்கிறேனே. வேண்டாண்டவரே, இப்பொழுது அந்த அசுத்தமான இருதயத்தை நீங்கள் மாற்றிட்டு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்துருங்க. சவுல் திரும்பின போது கர்த்தர் அவனுக்கு வேறு ஒரு இருதயத்தை கொடுத்தார். இந்த ராத்திரி வேளையில் நீ திரும்புவானால், வேண்டாண்டவரே, அசுத்தமான எண்ணம் உள்ள இந்த இருதயம் வேண்டாண்டவரே, நான் திரும்புகிறேன் ஆண்டவரே, நான் திரும்புகிறேன், சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டா, என் தேவன் சவுலுக்கு கொடுத்தது போல உனக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டிங்க. நீங்கள் அந்த விரும்புகிற ஆண்டவரே இருதயம் உண்மை உள்ளதாக இருக்கணும். அடுத்த விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். அப்படி நான் பாவம் செய்யக்கூடாது. எனக்கு தேவையற்ற காரியங்கள் என் காதில் வந்துச்சோ, இல்லை நான் பார்த்தனோ, அதை தூற்றி திரியக்கூடாது. ஆண்டவரே, என் இருதயத்தை மாற்றிடுங்க, புது இருதயம் கொடுங்க. பேச்சில் உண்மை இருக்கணும் ஆண்டவரே, பொய்ய வரக்கூடாது. அடுத்தவன் காரியத்திலே உண்மையாக இருக்கணும். அனுப்பினவருக்கு நான் மகிமையை கொண்டு வரும்படி வசனத்தை வசனமாக சொல்லணும். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை நிலையை சிருஷ்டிங்க. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க பார்ப்போம். உண்மையாக வாஞ்சித்து கேளுங்களேன். நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் சாலமோன்ட்ட. அவன் உலக பிரகாரமாக 1 கேட்டான், 2 கேட்டான், நான் 5 கொடுத்தார். இல்லை, இந்த ராத்திரி வேளையில் என்ன வேணும்னா, இல்லை ஆண்டவரே, என் இருதயத்தில் நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் விரும்புகிற சுத்தம் என் வாழ்க்கையில் வேணும். நீங்கள் விரும்புகிற உண்மை என் வாழ்க்கையில் வேணும். நான் எப்படியோ வாழ்ந்துட்டு மனுஷருக்கு நீதிமான்களை போல காட்சி அளிக்கிற வேலை எனக்கு வேண்டாண்டவரே. இது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன். எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தர் ஒரு கிரியை நடப்பிப்பீராக, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிப்பீராக ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிறதானே பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த மாலைவேளையிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, உம்முடைய ஆலோசனைகளை கேட்கும்படியாக பரிசுத்த ஆவியானது நாளிலே ஐயா அவர்கள் மூலமாக இந்த இருதயத்தில் சுத்தத்தை குறித்து கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆமென் இந்த நாளில் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். இருதயத்திலே கர்த்தாவே சுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர், உண்மையை விரும்புகிற ஆண்டவர். ஆமென் ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆமென் ஆண்டவர் இதனால் கேட்ட வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு முன்பாக
உண்மையுள்ளவர்களாக இருக்க, எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்வீராக. எங்களுடைய பேச்சிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்வீராக. மற்றவருடைய காரியங்களை நாங்கள் புறங்குறி தெரியாதபடி அவைகளை ஆவியில் அடக்கி அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்வீராக. எங்களை அனுப்பின தேவனுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய், ஆண்டவரை கனப்படுத்தக்கூடியவர்களாய் ஆண்டவரே இருக்க கிருபை செய்வீராக. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வருகைமே சவியமாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே உம்மை சந்திக்கும்படியாக அதற்கேற்ற தகுதியுடையவர்களாய், அதற்கேற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய், ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க கிருபை செய்வீராக. ஆமென். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லதை போல எங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்க கிருபை செய்வீராக. வேண்டாத கிரியைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்குவீராக. நிலைவரமான ஆவி எங்களிலே உள்ளத்தில் புதுப்பித்து உண்மை உத்தவமாக இருக்க ஆண்டவர் அனுக்கிரக செய்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நல்ல ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல ஆமென். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்வதாக இந்த ராத்திரி வேளையிலே தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வருகிற காலங்களிலே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு சாட்சியாக ஆண்டவருக்கு பரிசுத்தமுள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்தபடி நாமத்தை மயப்படுத்த நீதியை நிறைவேற்றிட கர்த்தர் கிருபை செய்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பு கருத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.